அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் TNPSC கோச்சிங் கிளாஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகின்ற 2ஆம் நிலை காவலர் தேர்வு மற்றும் சார்பு ஆய்வாளர் தேர்வுக்கான தமிழ் தகுதி தேர்வு இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றின ஒரு தெளிவான தகவல் தான் இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த பதிவில் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய மாணவராக இருந்தீங்க அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா TNUSRB தரப்புலேருந்து ஒரு சில அப்டேட்ஸ் வந்து விட்டுருந்தாங்க. அதில் ஒன்று தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 2ஆம் நிலை காவலர் தேர்வு எடுத்துட்டிங்க அப்படின்னா 80 மதிப்பெண்ணுக்கு அந்த தமிழ் தகுதி தேர்வு நடைபெறும். ஸோ அந்த 80 மதிப்பெண்களில் 40% மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் வெற்றி பெற்று, அதாவது தேர்ச்சி பெற்று, ஸோ மெயின் எக்ஸாமான அந்த கொஷனுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஓகேங்களா? அதாவது 40% அப்படின்னா 80க்கு 32 மார்க் வந்து நீங்கள் எடுத்தே ஆகணும். கம்பல்சரி கட்டாயமாக நீங்கள் எடுத்தே ஆகணும். சரிங்களா? அதுக்கான ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தான் நாங்கள் உங்களுக்கு இலவசமாக ப்ரொவைட் பண்ண போகிறோம். சரிங்களா? அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th to 10th வரையும் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள பொது தமிழில் லைன் பை லைன் கொஸ்டின் ஆன்சராக உங்களுக்கு நாங்கள் எடுக்க போகிறோம். இதை வந்து நீங்கள் படித்தாலே தமிழ் தகுதி தேர்வில் எந்த மூலையிலிருந்து உங்களுக்கு தமிழ் புத்தகத்திலேருந்து கொஸ்டின் கேட்டாலுமே கண்டிப்பாக 100% உங்களால் சரியான பதில் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 6th to 10th நியூ சமச்சீர் புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதே போல் இப்போ தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னா ஸோ அது எந்தெந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அதை அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு நாங்கள் கொஸ்டின்ஸாகவே கொடுக்க போகிறோம். சரிங்களா? இந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து நீங்கள் தமிழ் தகுதி தேர்வுக்கு மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணுமான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் மெயின் எக்ஸாமில் வரக்கூடிய 10 முதல் 12 கேள்விகள் பொது தமிழ் பகுதியிலிருந்து மட்டுமே கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? இது நான் அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட அனலைசிஸ் வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காத மாணவர்கள் மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வீடியோட லிங்க் கொடுக்குறேன். கம்பல்சரி அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தாலே ப்ரீவியஸ் இயரில் தமிழில் எந்தெந்த இயரில் எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு புரிதல் வரும். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு தமிழுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களோட அடுத்த மாணவரோட கட் ஆஃபை விட உங்களோட மார்க் அதிகமாக எடுத்துக்காட்டும். சரிங்களா? ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் படிப்பாங்க, சமூக அறிவியல் படிப்பாங்க, உளவியல் பார்ப்பாங்க. சரிங்களா? இது 3 சப்ஜெக்ட் படித்தாலுமே இந்த 3 பாடப்பகுதியை படித்தாலே நம்ம வந்து பிசி எக்ஸாமுக்கான சிலபஸை கவர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மனநிறைவுக்கு நிறைய பேர் வராங்க. ஸோ ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் தமிழுக்கும் மேக்ஸுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களோட மதிப்பெண்ணை உங்களோட மதிப்பெண் வந்து அதிகப்படுத்தி காட்டும். சரிங்களா? இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நான் வந்து இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழுக்கான ஸ்டடி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஃப்ரீயாக வந்து இலவசமாக கொடுக்க போகிறோம். ஸோ நான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே நான் அடுத்தடுத்த பதிவில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா வந்து உங்களுக்கு நாங்கள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்காக தான் இந்த பதிவு. சரிங்களா? ஏன்னா இப்போ வந்து திருக்குறள் அப்படிங்கிற ஒரு டாபிக் அப்படின்னா ஸோ அது வந்து 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது. சரிங்களா? 10th ஸ்டாண்டர்டில் திருக்குறள் பற்றிய தகவல் அனைத்துமே ஆணிவேர குவேராக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதை பற்றின தகவல் எல்லாமே அந்த ஸ்கூல் புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே போல் கொஷின் அண்ட் ஆன்சராக லைன் பை லைனாக உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் கூட நான் அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஆனால் 6th to 10th வரையும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ஸ்டடி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம். அதாவது சிலபஸ் பேஸில் நூலாசிரியர்கள், நூல் இயற்றிய ஆசிரியர்களோட பெயர்கள், நூற்குறிப்பு, ஸோ இலக்கண குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணோம். ஸோ அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் அங்கே போயிட்டீங்க அப்படின்னா ஸோ மேலேயே பின் பண்ணி வச்சுருப்போம். அதாவது 6th to 10th பொது தமிழ் ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அது கூட யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் இப்போ வந்து கொடுக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ஸ்டாண்டர்ட் வைஸாகவும் லெசன் வைஸாகவும் இப்போ EL 1 EL 2ன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியலில் நீங்கள் TNUSRB PC மற்றும் SI அதே போல் TNPSCக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்டடி மெட்டீரியலை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஓகே, இந்த ஒரு பதிவு எதுக்கு அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்காக தான். பொது தமிழ் ஸ்டடி மெட்டீரியல் தான் உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் உங்களுக்கு மேற்கொண்டு அப்டேட்ஸ் கொடுக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ TNUSRB எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டவுட்ஸ் அப்படின்னாலுமே கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். சரிங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ.